ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஒன் பார்ட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலா மஞ்சள் தூள் கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு மெயினாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொள்ளு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதை நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுன்னு இல்லை, கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இந்த மிளகாய் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்குன்னு தனியாக எந்த தூளும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துலையே நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியவே அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ நான் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால 3 கப் ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக தக்காளி. இது எதுவுமே நீங்கள் முதல்ல போட்டு வதக்க வேண்டாம். இப்போ தண்ணியிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சள் தூள் அதெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா இந்த கொள்ளோட கலர் அப்போ தான் நமக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு திரித்து அந்த பவுடரையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக அந்த சாதத்தில் இறங்கி நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபைனலாக நம்ம கொள்ளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா போதும். சாதம் சூப்பராக வெந்துடும். நல்லா பொல பொலன்னு இருக்கும். ரொம்ப குழையவும் செய்யாது. தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வைங்க. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இது செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.